உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கத்தை குறிக்கிட்டு, எங்க சொந்த ஊர் வந்து மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்துல வந்து நாங்க ஆஹ், அம்மா வந்து கல்யாணமாகி வந்தது அம்மா ஊர் பவானி. அங்கிருந்து கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து மேட்டுப்பாளையத்துல தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறோம். அப்பா வந்து உருளைக்கிழங்கு மண்டி வச்சிருந்தாரு. அப்பா வந்து இது சுப்பிரமணியன் கோவில்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் மண்டியெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்பா வந்து கோயம்புத்தூர்ல வைசியாள் வீதி தான், அவருக்கு கோயம்புத்தூர் தான் சொந்த ஊரு. அம்மாவுக்கு பவானி. எனக்கு வந்து மேட்டுப்பாளையம். கட்டி கொடுத்தது வந்து காரமடை. இப்ப வந்து அப்படி இல்லை, பக்கம் பக்கமா தான் இருக்குது ஊரு. ஆனா தொழில் நிமித்தமா, ஒரு வேலை நிமித்தமா, ஒரு படிப்பு இதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த விட்டு விட்டு வேற இடத்துக்கெல்லாம் போய் சம்பாதிக்கிறாங்க, படிக்கிறாங்க. படிப்புக்கோசரமே வெளிநாடு போறவங்களும் இருக்காங்க, சம்பாதிக்கிறதுக்கோசரமே வெளிநாடும் போறாங்க. ஆனா சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம போறது ரொம்ப மனசுக்கு இதா இருக்கும். நம்ம நம்ம ஊர்ல அப்படி இருக்கும். நம்ம ஊர்ல இப்ப இந்த திருவிழானா இத்தனை பேர் இத்தனை ஜனங்க வருவாங்க. ஒரு பண்டிகைன்னா எல்லாருமே கூப்பிடுவாங்க, பண்ணுவாங்க. முன்ன வந்து எங்க வீட்டு பக்கத்துல சுத்தி வர முஸ்லிமும் கிறிஸ்டினு எல்லாமே தான் இருக்காங்க. அதனால ஒரு ரம்ஜான் வந்துச்சுன்னா அந்த 30 நாள் நாங்க பள்ளிவாசல்ல போய் கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம். சாயந்தரமானா 5 மணி 5:30 மணிக்கு போய் கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம். அதே மாதிரி பக்கத்திலேயே ஒரு சர்ச் இருக்கு, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே ஒட்டு எல்லா மதமும் சம்பந்தமாக எல்லாத்துக்கும் நாங்கெல்லாம் போவோம் வருவோம். நீ ஏன் இங்க வந்த, நீ வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் அப்படியே நாங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு ஊரு ஊருங்கும் போது அவங்கவுங்க ஊர் தான் அவங்கவுங்களுக்கு ரொம்ப பெருசு. ஏன்னா சின்னப்ப நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு எல்லாம் சொல்றதுக்கு அவங்கவுங்க ஊர்ல இருந்தா அவங்கவுங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை. அடுத்தவங்க ஒன்று கட்டி கொடுக்கும்போது அது வேற இடத்துக்கு போயிடுறோம். இருந்தாலும் சொந்த வீட்டுக்குன்னு வரும்போது அது அம்மா வீடு அப்படிங்கும்போது அந்த ஊரும் இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஒரு ஆஹ், எப்படி சொல்றது, ரொம்ப பெருமையா இருக்கும். நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன் அவங்க அவங்க ஊருங்கும் போது அங்க என்ன இருக்கும் என்ன இல்லைன்னு அப்படியெல்லாம் கூட நம்ம நிற குறைகளை கூட அதிகமா இது பண்ணுவோம். நம்ம ஊருங்கிறது பெருமையா தான் நம்ம சொல்லிக்குவோம். யாருமே வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க ஊருன்னு அவங்கவுங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆஹ் பிறந்து வளர்ந்ததுல இருந்து நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லும்போது அந்த பிறந்து வளர்ந்த ஊர் தான் அவங்களுக்கு நான் ஒரு இது சின்னதுல இருந்து அதை பசுமரத்தாணி போல ஆஹ் மனசுல வந்து பதிஞ்சிருக்கும். நாங்க பாரு இந்த ஸ்கூல்ல படிச்சோம், இங்க வந்து 1ஆவதுல இருந்து 5ஆவது மட்டும் படிச்சோம், இங்க இருந்து அங்க படிச்சோம் அப்படின்னு அந்த படிப்பு பேசும்போது நம்ம சொந்த ஊரை தான் நினைக்க தோணும். அந்த ஸ்கூல்ல இப்படி நடந்துச்சு, அந்த வாத்தியார் இப்படி பண்ணாரு, இந்த டீச்சர் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க. நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து எல்லாமே ஓரளவுக்கு அப்போ வந்து அதிகமா குழந்தைங்கள்லாம் இருக்காது. படிக்கிற ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருப்பாங்க. எப்படியோ ச- ஒரு அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போய் நம்ம பாஸ் ஆகணும்ட்டு ஒரே இதுல தான். இது ரொம்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி இப்படின்னு இல்லை, பாஸ் மார்க் வாங்கினா போதுன்னு சொல்ற மாதிரி தான் எல்லாருமே படிப்பாங்க. ஆனா நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனா நல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த டைம் எல்லாம். டீச்சர் வாத்தியார் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து அந்த பாடம் வந்து நல்லா இருக்கு. இப்ப வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடமே சரியில்லை. என்னன்னா ஒரு அந்த குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி இல்லை. இவங்க வந்தாங்கன்னா படி படி எழுது எழுது, அதுல இந்த மார்க் அவன் வாங்கியிருக்கான் இவன் வாங்கியிருக்கான், நீ அப்படி வாங்கணும் பண்ணணும்னு தான் குழந்தைங்களை திணிக்கிறாங்களே ஒழிய அவங்கவுங்க சொந்தமா படிச்சு அந்த குழந்தைங்க அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி படிக்கணும்னு விட்டுட்டு நல்லா படிப்பாங்க. நம்ம வந்து வாழ்க்கையில அவங்கள திணிக்க கூடாது. ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். அந்த டைம் எல்லாம் நாங்கெல்லாம் அப்படிதான். நல்லா ஓரளவுக்கு படிச்சோம்னா அதே எங்களுக்கு ஒரு பெருமை. அதுக்கே ஒரு பிரைஸ் டப்பா, சோப் டப்பா, அது இது நல்லா கிடைக்கும்.
எல்லாம் வாங்கிக்குவோம். இந்த மாதிரி கப்பெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜெனரேஷன் கொஞ்சம் பெருசாக ஆகுது அந்த கப்பு இதெல்லாம மெடல் இதெல்லாம். முன்னெல்லாம் சோப் டப்பா சீப்பு கண்ணாடி ஒரு டவரா மாதிரி இந்த மாதிரி பவுடர் டப்பா இது மாதிரி தான் பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க. அப்ப அதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். ஒவ்வொரு சமயமும் நாங்க வாங்குற பிரைஸ் எங்க ஊர்ல நாங்க இப்படி எல்லாம் செஞ்சோம். இந்த ஊர்ல பாரு சுதந்திர தின விழா இப்படி கொண்டாடினாங்க, குடியரசு தின விழா இப்படி கொண்டாடினாங்க, நாங்கெல்லாம் அங்க போய் விளையாண்டோம். அதே மாதிரி பொங்கல் அப்படி வரும்போதெல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கெல்லாம் நல்ல விசேஷமா ஊர்ல எல்லா போட்டியும் நடத்துவாங்க. நிறைய பேர் இந்த ஊர்க்காரன் அங்க போகக்கூடாது அந்த ஊர்க்காரன் இங்க வரக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. எல்லாருமே சேர்ந்து யாரு நல்லா வின் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நீ அந்த கூறா அவங்க ஊரு நீ உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சரிசமமா எல்லாமே அங்க டீச்சருங்களும் சரி பிள்ளைங்களும் சரி அதுக்கெல்லாம் சண்டையே போட மாட்டாங்க. நல்லா படிக்கிறான் அவன் வாங்குறான், நல்லா விளையாடுறான் அவன் ப்ரைஸ் வாங்குறான். அப்படிதான் அந்த மனப்பான்மையோட தான் வீட்லயும் சரி டீச்சர்ஸு வாத்தியார் எல்லாமே அப்படிதான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இத்தனை தூரம் வளர்ந்துருக்கோம். நாங்க வந்து சொந்த ஊர் விட்டு வரும்போது ரொம்பவும் இதாகத்தான் இருக்கும். மனசுக்கு சங்கடமா இருக்கும். இப்படி நம்ம வந்து இப்படி அந்த ஊரை விட்டு நம்ம வரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல கலாச்சாரம் நம்ம இங்க வந்து பொழைச்ச புகுந்த வீட்டுல வந்து எப்படி நம்ம இது பண்ணணும் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். முக்கால்வாசிக்கு என்ன இல்லை நான் ஒரு இது சொல்றேன். இப்போ கல்யாணம் பண்ணி நம்ம வந்து 20 வருஷமா ஒரு இடத்துல ஒரு அப்பா அம்மா கூட இருக்கிறோம். ஆனா வீட்டுல வந்து புருஷர் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப நாள் இருப்போம். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அவங்க கூட இருக்கும்போது அம்மாவும் கூட இருக்கிறது கம்மி. இங்க வந்து அவங்க ஊர்ல இருக்கிறது தான் ஜாஸ்தி. இப்போ இந்த கலாச்சாரத்தை பத்தியும் அங்க சுற்று வட்டாரத்துல என்ன இருக்கு என்ன ஏதுன்னு நல்லா பாக்குறதுக்கும் எங்க இது நான் வந்து காரமடைன்னு தான் சொல்லுவேன். காரமடை தான் எங்க புகுந்த வீடு. அங்க ரங்கநாதர் கோயிலு கிருஷ்ணர் கோயிலு சுத்தி சுத்தி கோயில் தான். நல்ல எல்லா கோயிலும் நல்ல சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு இது அங்க இருக்கிறது. ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம எல்லா கோயில்லையும் நல்ல விசேஷம் பண்ணுவாங்க. விசேஷம் இல்லாத கோயிலே கிடையாது. ஒரு சின்ன விநாயகர் வச்சிருந்தா கூட அதுக்கு பூஜை அது இதுக்கெல்லாம் பண்ணி அதனோட சாமிக்கு நிவர்த்தி எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நான் அடுத்த எபிசோட்ல வேற என்னாச்சு உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சும் புரியாமலும் இருக்கலாம். நீங்க எல்லாம் இதுல பார்த்து நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ நாங்களும் இப்படியே இருந்தோமா பண்ணணுமா அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.